ஸ்ரீ வைகுண்டபதையே மகான் பாஞ்சராத்திர ஆகமத்திற்கு சரணாகதி சாஸ்திரம் என்பதுதான் முக்கியமான பெயர். அதே போன்றே வால்மீகி ராமாயணத்திலும் நாம் சரணாகதியை ஒவ்வொரு இடத்திலும் நாம் பார்க்கலாம். ஆக பாஞ்சராத்திர ஆகமத்திற்கும் வால்மீகி ராமாயணத்திற்கும் பற்பல சம்பந்தங்கள் நாம் பார்ப்போம். அதை தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். தற்பொழுது வால்மீகி ராமாயணத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இது வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் 67வது சர்க்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஸ்தாரமான விஷயத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதாவது தசரத மகாராஜா அவர் சொர்க்கத்தை அடைந்தார். வால்மீகி ராமாயணத்தின் ரீதியாக அவர் சொர்க்கத்தை அடைந்தார். ராம லக்ஷ்மணர்கள் அவர்கள் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதை அனுசந்தித்து அவர்கள் இருவரும் சீதம்மாவுடன் காட்டிற்கு சென்றனர். அடுத்ததாக பரத சத்ருக்னன் திருமணத்தை முடித்துக் கொண்டு அவர்கள் நாளுடைய திருமணம் முடிந்த பிறகு அவர்களுடைய தாய்மாமா வீட்டிற்கு கேகய ராஜ்யத்திற்கு சென்று விட்டனர். ஆக தசரத மகாராஜாவும் ஸ்வர்க்கத்தை அடைந்தார். ராம லக்ஷ்மணர்கள் காட்டிற்கு சென்று விட்டனர். பரத சத்ருக்னன் அவருடைய தாய்மாமா இல்லத்திற்கு சென்றுள்ளனர். அப்பொழுது அயோத்தியில் ராஜா என்ற ஒரு இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ஒரு ராஜா என்பவர் அங்கே இல்லை என்பது மிக சிறப்பாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திற்கு அராஜகம், ராஜா இல்லாத நிலை என்பதற்கு அராஜகம் என்றுதான் பெயர். இது சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழிலும் இந்த வார்த்தை மிகவும் பிரயோகப்பட உள்ளது. அராஜகம் நடக்கிறது, அராஜக ஆட்சி என்பது அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. இதை இங்கிலீஷில் சொன்னால் அனார்கி என்று சொல்வார்கள். இப்படி ஒரு அராஜகமான தேசத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை அப்பொழுது வசிஷ்டருடன் அங்கே வந்த மௌத்கல்யர், வாமதேவர், காஷ்யபர், காத்யாயனர், கௌதமர், சாபாலி முதலான ரிஷிகள் அனைவரும் வசிஷ்டர் இக்ஷ்வாகு குலத்திற்கு குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டரிடம் வந்து இவர்கள் கலந்து ஆலோசிக்கின்றனர். அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசிக்கின்றனர். அப்பொழுது அந்த சர்க்கத்தில் அயோத்தியா காண்டம் 67வது சர்க்கத்தில் இது கிட்டத்தட்ட ஒரு 37 ஸ்லோகத்தில் இது விஸ்தாரமாக பேசப்படுகிறது. ஒரு ராஜா இல்லாத தேசம், ஒரு அராஜகமான தேசம் எப்படி இருக்கும் என்பதை இவர்கள் விஸ்தாரமாக பேசுகின்றனர். அப்பொழுது முதலில் கூறும் பொழுது மத்ஸ்ய நியாயம், அதாவது ஒரு மீனானது எப்படி தன்னுடைய இரையை, ஒரு பெரிய இரையை பிடுங்கி திங்குமோ அப்படி மத்ஸ்ய நியாயம் என்பதாக வல்லவர்கள், வலிமை வாழ்ந்தவர்கள் எளியவர்களை பிடுங்கி தின்பார்கள் என்றால் கேட்பார் இல்லை, ராஜா இல்லை என்பதனால் மத்ஸ்யம் எப்படி நியாயத்தை அனுசந்திக்காதோ, அதாவது அதனுடைய நியாயம், ஆனால் எப்படி ஒரு இரையை தின்னுமோ அப்படியாக மீன் எப்படி இரையை தின்னுமோ, பிடுங்கி தின்னுமோ அப்படியாக வலியவன் எளியவனுடைய சொத்தை, அவருடைய சம்பத்தை பிடுங்குவான். இதற்கு மத்ஸ்ய நியாயம் என்று கூறுகின்றனர். அடுத்ததாக குடும்பங்களில் எந்த ஒரு குடும்பங்களிலும் தந்த சொல்லை கணவன் குழந்தை கேட்க மாட்டார்கள், கணவன் சொல்லை மனைவி கேட்க மாட்டார், மனைவி சொல்லை கணவன் கேட்க மாட்டார். ஆக குடும்பம் என்னும் ஒரு அமைப்பு சிதைந்து விடும். அடுத்ததாக சத்தியம், நியாயம் என்ற சொல்லுக்கு அங்கே மதிப்பு இருக்காது. அடுத்ததாக கூறும் பொழுது எப்படி பொருளாதார வீழ்ச்சி அந்த நாட்டில், அந்த நாட்டினுடைய நாணயம், அந்த நாட்டினுடைய செல்வத்திற்கு மதிப்பு என்பதே இருக்காது என்று அவர்கள் விஸ்தாரமாக பேசுகின்றனர். அடுத்ததாக அந்த தேசத்திற்கு ஏற்றுமதியோ இறக்குமதியோ அல்லது வியாபாரம் செய்யவோ ஆட்கள் வரமாட்டார்கள். ஏனென்றால் ராஜா இல்லாத தேசத்தில் எதுவும் செல்லுபடி ஆகாது. அடுத்ததாக எந்த ஒரு கோவில்களிலும் எந்த ஒரு தர்மஸ்தாபனங்களிலும் பூஜைகளோ தர்மங்களோ எதுவும் நடக்காது. அது அனைத்தும் கெட்டு போய்விடும். அடுத்ததாக பாதுகாப்பு என்பதே அந்த தேசத்தில் இருக்காது. மற்ற ராஜாக்கள் எளிமையாக, ஈஸியாக, சுலபமாக வந்து இந்த ராஜ்யத்தை அடித்து அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் ராஜாவே இல்லை. அதனால் முடிவெடுப்பதற்கு யாரும் தகுந்தவர்கள் இருக்க மாட்டார்கள் என்றால் மற்ற தேசத்து ராஜாக்கள் இந்த தேசத்தை பிடுங்க பார்ப்பார்கள். அடுத்ததாக மக்களுடைய ஒரு பாதுகாப்பு, மக்கள் சொத்துக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது.
பலவிதமான உபவனங்கள் என கூடக்கூடிய பார்க் முதலான அந்த ஒரு ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் மக்கள் நடமாட்டமே இருக்காது. வலியவன் எளியவனை பிடுங்கி தின்பான். இப்படியாக பற்பல விஷயங்கள் ஒரு அராஜகமானது எப்படி இருக்கும் என்று விஸ்தாரமாக கூறப்படுகிறது. இவையெல்லாம் எதற்காக என்றால் ஒரு ராஜா சிறந்தவனாக இருக்க வேண்டும், அந்த ராஜ்யம் ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை கூறுவதற்காக கிட்டத்தட்ட 37 ஸ்லோகங்கள் வால்மீகி இந்த இடத்தில் நமக்கு உபதேசிக்கிறார். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால், வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி வருகின்ற எலெக்ஷன் அன்று நாம் அவசியம் நம்முடைய ஜனநாயக கடமையை பங்காற்றி நாம் அனைவரும் ஓட்டளித்து நமக்கு யாரை பிடிக்குமோ, யார் வந்தால் தேசம் சுபிக்ஷமாக இருக்குமோ, யார் வந்தால் ராஜா ராஜாவாக இருப்பாரோ அவருக்கு நாம் ஓட்டளிக்க வேண்டும். கண்டிப்பாக ஓட்டளித்து நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்றி நாம் அனைவரும் நல்ல ராஜாக்களை தேர்ந்தெடுத்து நாம் அனைவரும் சௌக்கியமாக எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபையை பெற்று வாழ்வாங்க வாழ்வோமாக. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ.